அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கும் தலைப்பு உபய லக்னத்திற்கு பாதகாதிபதியின் விசித்திரமான செயல்பாடு. இதுதான் இன்றைக்கி தலைப்பு. பொதுவாக உபய லக்னங்கள்னு பார்த்தீங்கன்னா மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 லக்னங்களும் உபய லக்னங்கள். சரிங்களா? இந்த 4 லக்னங்களுக்கும் பார்த்தீங்கன்னா புதன் குரு பாதகாதிபதியாகவும் மாரகாதிபதியாகவும் வருவாங்க. மிதுன லக்னத்துக்கு முறையே குருவும், கன்னி லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வருவார், தனுசு லக்னத்துக்கும் மீன லக்னத்துக்கும் புதன் பகவான் வருவார். சரிங்களா? இவங்கெல்லாம் கேந்திராதிபத்திய தோஷத்தை பெற நிலையில் இருக்கிறதுனால இவங்க நேரடியாக வலுப்பெறக்கூடாது. அதாவது நேரடியாக வலுப்பெறக்கூடாதுங்கிறபோது லக்னம் 7ஆம் இடம், 4ஆம் இடம், 10ஆம் இடம்னு சொல்லி இவங்க கேந்திரத்தில் நின்னாங்கன்னா கண்டிப்பாக சில சிரமங்களை மன வாழ்க்கையில் கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவருக்கு பார்த்திங்கன்னா மன வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை, மனைவியோடு அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. சரிங்களா? மன வாழ்க்கையில் வேறு விதமாக அவருக்கு பிரச்சனையை கொடுத்துருக்கு. அவரால் நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதை நம்ம ஜாதகம் பார்க்கும்போதே நான் அது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத சொல்கிறேன். சரிங்களா? இப்போ மிதுன லக்னத்தை பொறுத்தளவு குரு பகவான் பாதகாதிபதியாக வர்றதுனால அவர் 3ஆம் இடமான சிம்மத்திலேயோ 6ஆம் இடமான விருச்சகத்தில் நட்பு வீட்டில், அதாவது விருச்சகம், சிம்மம், மேஷம், ரிஷபம் இந்த 4 இல்லங்களில் குரு இருக்கிறது சிறப்பு. சரிங்களா? அதே போல் கன்னியா லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் இடமான விருச்சகத்திலேயோ 8ஆம் இடமான மேஷத்திலேயோ 11ஆம் இடத்துல கடகத்தில் உச்சம் பெறக்கூடாது, 12ஆம் இடத்துல இதில் இருக்கலாம், சிம்மத்தில் இருக்கலாம், கும்பத்தில் இருக்கலாம். அதாவது விருச்சகம், மேஷம், சிம்மம் மற்றும் கும்பம், அதாவது 3ஆம் இடம், 6ஆம் இடம், 12ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடம் இந்த 4 இல்லங்களில் குரு பகவான் கன்னிக்கு இருந்தாருன்னா சிறப்பு. சரிங்களா? மற்ற 11ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சாருன்னா கண்டிப்பாக மன வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்காது, வழுக்கக்கூடாது, பாதகாதிபதி வழுக்கக்கூடாது. இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துலலாம் வளர்த்துருந்தார், லக்னத்தோட நேரடியாக தொடர்பில் இருக்கிறார். அப்படிங்கும்போது நிறையா பேத்துக்கு பார்த்தீங்கன்னா மன வாழ்க்கையில் பிரச்சனையை தருது சார். சரிங்களா? கன்னி லக்னத்துக்கு 7ல் குரு இருக்கிறவங்க, மிதுன லக்னத்துக்கு 7ல் குரு நேரடியாக வலுப்பெற்று எந்த ஒரு சுபகிரக தொடர்பு இல்லாமல் இருக்கிறவங்க கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க, அல்லது கல்யாணம் ஆகி சில பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இன்னும் சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா மன வாழ்க்கையில் மன காயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்குது, ரொம்ப சிக்கலை கொடுத்துக்கிட்டு இருக்குது சார். சரிங்களா? நம்மக்கிட்ட நிறையா ஜாதகம் இருக்குது. இதில் மிதுன லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு லக்னத்துலேயும் புதன் 7ஆம் இடத்துல பரிவர்த்தனையான ஒரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா 40 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை. சரிங்களா? அவர் கல்யாணமே வேணாம்னு போயிட்டார் இப்போ. சரிங்களா? இப்படி நிறையா பேத்துக்கு மன வாழ்க்கையில் உபய லக்னக்காரவங்களுக்கு சில சிரமங்களையும் சங்கடங்களையும் கொடுக்கத்தான் செய்யுது. நம்ம சொன்ன விதிகள் படி கிரகங்கள் இருந்துச்சுன்னா நல்லபடியாக இருக்கும். மிதுன லக்னத்துக்கு நான் சொன்ன மாதிரி, கன்னி லக்னத்துக்கு நான் சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா கட்டாயம் அவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் வருவதில்லை. சரிங்களா? மிக முக்கியமாக அவங்க இளம் வயதிலேயே, சின்ன வயசுலேயே இந்த பாதகாதிபதி திசையை சந்திச்சிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது சார். சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம தனுசு லக்னத்துக்கு வருவோம். தனுசு லக்னத்துக்கு புதன் பார்த்திங்கன்னா பாதகாதிபதியாக வருவார். அவர் எங்கே இருக்கலாம்னா 2ஆம் இடமான மகரத்தில் இருக்கலாம், 3ஆம் இடமான கும்பத்தில் இருக்கலாம், 6ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்கலாம், தப்பு கிடையாது. 11ஆம் இடமான துலாம்லையும் இருக்கலாம், 12ஆம் இடமான விருச்சகத்திலையும் இருக்கலாம். ஸோ 3ஆம் இடம், 2ஆம் இடம், அதாவது சனியின் வீடுகளான மகரத்திலையும் கும்பத்திலையும் இருக்கலாம். 2ஆம் இடத்துல ஏன் இருக்கலாம்னு சொல்கிறேன்னா பாதக ஸ்தானத்துக்கு மறைவார். சரிங்களா? பாதக ஸ்தானத்துக்கு மறைகிறதுனால கட்டாயம் புதன் மகரத்தில் இருக்கிறதோ கும்பத்தில் இருக்கிறதோ சிறப்பு. ஏன்னா மகரமும் கும்பமும் அவருக்கு நட்பு வீடு. ஸோ பிரச்சனை கிடையாது. இந்த 4ஆம் இடத்துல நீசமாகிறது, 10ஆம் இடத்துல நேரடியாக உச்சமாகிறதெல்லாம் அவ்வளோ நல்லதில்லை. 7ஆம் இடத்துல இருக்கிறதும் அவ்வளோ நல்லதில்லை. லக்னத்தில் நேரடி வலுப்பெற்றால் கூட அது பார்த்திங்கன்னா சில நிலைகளில் பிரச்சனையை தான் சார் தருது. ரொம்ப புத்திசாலியாக இருக்காங்க, ஆனால் மன வாழ்க்கை அவ்வளோ சந்தோஷமாக இல்லை. சரிங்களா? நிறையா ஜாதகங்கள் நம்மகிட்ட இருக்குது. சரிங்களா? அதே போல் சிம்மத்துலேயும் இருக்கலாம், தப்பு கிடையாது. சிம்மம் புதனுக்கு பிடிச்ச வீடு. சரிங்களா? புதனுக்கு அதிநட்பு வீடு. சரிங்களா? ஏன்னா சிம்மம் புதனுக்கு அதிநட்பு வீடாக இருக்கிறதுனால சிம்மத்தில் 9ஆம் இடத்துல இருக்கலாம், 5ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 9ஆம் இடத்துல இருக்கலாம், தப்பு கிடையாது. தனிச்சு இருக்கணும், இல்லைனா சூரியனோடு இருக்கணும். சரிங்களா? ஒன்று தனிச்சு இருக்கணும், இல்லைனா சூரியனோடு இருக்கணும், அது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மீன லக்னம். மீன லக்னத்துக்கும் பார்த்தீங்கன்னா 4-7 கூடியவராக புதன் வர்றதுனால அவர் 3ஆம் இடமான ரிஷபத்தில் அதிநட்பு வீட்டில் ரிஷபத்தில் இருக்கிறது சிறப்பு. 6ஆம் இடமான சிம்மத்தில் ரொம்ப சிறப்பாக அங்கே குருவோடு சேர்ந்துருந்தால் இன்னும் சிறப்பு. சரிங்களா? எங்கள் சிம்மத்தில். சரிங்களா? 3ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்கலாம், 6ஆம் இடமான சிம்மத்தில் இருக்கலாம், 11ஆம் இடமான மகரத்திலையும் இருக்கலாம், 12ஆம் இடமான கும்பத்தில் சனியின் வீடுகளான லாப விரயஸ்தானங்களில் மீன லக்னத்துக்கு புதன் இருக்கிறது சிறப்பு. அதில் 6ஆம் இடத்துல புதன் குரு சேர்க்க ரொம்ப நல்லது. சரிங்களா? ஏன்னா சிம்மம் புதனுக்கும் நட்பு வீடு, குருவுக்கும் அதிநட்பு வீடு. ஸோ அங்கே சேர்ந்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா லக்னாதிபதி பொதுவாக மீன லக்னம், தனுசு லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னத்துக்கு லக்னாதிபதியே கேந்திராதிபதிய தோஷத்தை தர நிலையில் இருக்கிறதுனால அவங்க திரிகோணங்களில் இருக்கிறது ஒரு விதத்தில் சிறப்பு. ஆனால் திரிகோணங்களில் இருக்கிறது கூட நான் 2வது நிலையாக தான் சொல்லுவேன். மறைகிறது தான் ரொம்ப நல்லது. சரிங்களா? லக்னத்துக்கு மறைகிறது நல்லது. பொதுவாகவே இந்த மிதுனம், கன்னி, இந்த தனுசு, மீனம் இந்த 4 லக்னங்களுக்கும் லக்னாதிபதியே கேந்திராதிபத்திய தோஷத்தை தருவதால் அவர்கள் மறைவது யோகம். சரிங்களா? நேரடி வலுப்பெறவங்கள விட
மறைஞ்சு இருக்கிறவங்க நல்ல புத்திசாலியாக நல்ல கோடீஸ்வரர்களாக இருக்காங்க சார். சரிங்களா? அதனால் இந்த உபய லக்னக்காரவங்களுக்கு இதுதான் நிலைமை. சரிங்களா? இப்போ ஸ்க்ரீனில் வர்ற இந்த ஜாதகத்தை பாருங்கள். இவர் 2 ஜூன் 1980 பிறந்திருக்கிறார். இரவு 8:45 பிறந்திருக்கிறார். தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கிறார். மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். 3ஆம் இடத்துல கேது. 9ஆம் இடத்துல ராகு, சனி, செவ்வாய், குரு போன்ற கிரகங்கள் அங்கே அமர்ந்திருக்கு. சரிங்களா? லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 3ஆம் இடத்துல கேது இருக்கிறார். 9ஆம் இடத்துல ராகு, சனி, செவ்வாய், குரு, இந்த 4 கிரகங்கள் வந்து அங்கே இருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாதகத்துக்கு பாருங்கள். இப்போ நம்ம 7ஆம் இடத்துல புதன் ஆட்சியாகி வக்ரம் பெற்ற சுக்கிரனோட சம்பந்தம் பார்த்தீங்களா? புதன் ஆட்சியாகி வக்ரம் பெற்ற சுக்கிரனோடு இந்த ஜாதகத்தில் சம்மந்தப்படுறாங்க. இப்போ இந்த ஜாதகத்துக்கு பாருங்கள். இப்போ நம்ம எடுக்க போகிற டாபிக் வந்து பாதகாதிபதி. இப்போ இவருக்கு பாருங்கள், லக்னாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? 9 பாகையில் இருக்கிறார். 9ஆம் இடத்துல இருக்கிற அந்த குரு வந்து சிம்மத்தில் இருக்கிற குரு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவர் 9 டிகிரியில் இருக்கிறார். சரிங்களா? கேது 3ஆம் இடத்துல கும்பத்தில் இருக்கிறார். 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். ராகு கேது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மகர வீட்டை நோக்கி போகிற மாதிரி பாவகட்டத்தில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மகர வீட்டை நோக்கி போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே 11 சென்ட்டில் தான் இருக்கிறார். யார்? கேது கும்பத்துலேயும் சிம்மத்தில் ராகுவும் பார்த்தீங்கன்னா 11 சென்ட்டில் இருக்காங்க. 1 டிகிரி கூட கிடையாது. சரிங்களா? 11 அங்குலத்தில் இருக்கிறாங்க. அப்போ பாவகட்டத்தில் பார்த்தோம்னா இவர் வந்து கடகமனைக்கும், ராகு கடகமனைக்கும், கேது வந்து மகரமனைக்கும் போன மாதிரி தான் இருக்குது. ஸோ மகரத்தில் கேது இருக்கிற மாதிரியும் அதே போல் கடகத்தில் ராகு இருக்கிற மாதிரியும் ஒரு கணக்காக இருக்குது. கிட்டத்தட்ட அந்த வீட்டோட டெட் எண்டில் இருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு 6 மணி நேரம் அல்லது மறுநாள் அந்த ஜாதகம் பிறந்திருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடகத்தில் ராகு இருந்திருக்கும். ராசி கட்டத்திலே பாவகட்டத்தில் உள்ளே வந்துட்டாங்க. சரிங்களா? அப்போ ராகு அங்கேருந்து வெளியே வந்த மாதிரி தான் கணக்கு. அப்போ அங்கே குரு எப்படி இருக்கிறாரு? குரு 9 டிகிரியில் இருக்கிறாரு. செவ்வாய் 17 டிகிரியில் இருக்கார். சனி 27 டிகிரியில் இருக்கிறார். என்ன இருந்தாலும் குரு வந்து பாவிகளால் சூழப்பட்டிருக்கிறாங்க. இதில் 5 டிகிரிக்குள்ளே இணைகிற கிரகம் தான் வந்து முற்றிலும் தன் பலத்தை இழக்கும். சரிங்களா? இங்கே வந்து குருவுக்கும் செவ்வாய்க்கும் 8 டிகிரி கேப் இருக்கிறதுனால ஓரளவுக்கு குரு பலமாகவே இருக்கிறாருன்னு எடுத்துக்கிறலாம் டிகிரி வைஸ். ஆனால் அவர் நிற்கிற வீட்டில் வந்து பாருங்கள், சனி செவ்வாய் உட்காந்து அந்த வீடு பாவத்தன்மையாக இருக்கிறதுனால இவர் போய் அந்த வீட்டை வந்து சுபப்படுத்துறதுனால இவர் கெடுவார். ஸோ இவருக்கு லக்னத்தை குரு பார்க்கறது, லக்னத்தை சுக்கிரன் வக்ர சுக்கிரன் பார்க்கறது, புதன் பார்க்கறதெல்லாம் நல்லது. ஆனால் லக்னாதிபதியை விட 7ஆம் அதிபதி கேந்திரத்தில் வளர்க்கக்கூடாது மிதுன லக்னத்துக்கு. ஆனால் இவருக்கு வந்து தனுசு லக்னத்துக்கு மன்னிக்கவும், தனுசு லக்னத்துக்கு வந்து 7ஆம் அதிபதி வளர்க்கக்கூடாது. சரிங்களா? 7ஆம் அதிபதி பாதகாதிபதி வலுத்தா மன வாழ்க்கை கண்டிப்பான முறையில் பஞ்சாயத்து பண்ணி விட்டுரும். அதில் பாருங்கள், சுக்கிரன் வந்து அங்கே வக்கரம் பெறுறது யோகம். ஏன்னா இந்த லக்னத்துக்கு வந்து சுக்கிரன் ஆகாதவர் அவயோகி. அவர் வந்து வக்கரம் அடைகிறது, கேந்திரத்தில் ஸ்ட்ராங்காக நிற்கிறதெல்லாம் நல்லது. சரிங்களா? வக்கரம் அடையாமல் இருந்தால் பலன் வேறு மாதிரி இருக்கும். வக்கரம் ஆனதுனால கேந்திர கோணங்களில் அவயோகி வந்து வக்கரம் பெறுறது பலன்களை எதிர்மறையாக செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த லக்னக்காரவங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அங்கே புதனும் சுக்கிரனும் ரொம்ப நெருக்கமாக 2 டிகிரிக்குள்ளே இணைகிறதுனால புதன் சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஆட்சி பெற்ற புதன் வந்து சுக்கிரனோடு சேர்ந்து சுபத்தன்மையாக இருக்காரு. என்ன இருந்தாலும் சுக்கிரன் வந்து இயற்கை சுபர் தானே. அவர் வக்கரமாக இருந்தாலுமே அவர் புதனோட சேர்ந்து சுபத்தன்மையாக தான் இருக்கிறார். ஸோ புதனை வந்து அவர் சுபத்துவப்படுத்துகிறாரு. சரிங்களா? அப்போ லக்னத்தை புதன், சுக்கிரன், குரு போன்ற சுபர்கள்லாம் பார்க்கறதுனால இவருக்கு வந்து லக்னாதிபதியை விட 7ஆம் அதிபதி வலுத்த காரணத்தினால இவருக்கு மன வாழ்க்கை கண்டிப்பான முறையில் சில பிரச்சனைகளை தரும். இவருக்கு நல்ல மனைவி கொடுத்துருக்கு, 2 அழகான பெண் குழந்தைகள் கொடுத்துருக்கு, வாழ்க்கையெல்லாம் நல்லபடியாக போகுது, பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் வேலை பார்க்குற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பெண்ணோடு வந்து ஜாதகருக்கு நட்பு ஏற்படுது. சரிங்களா? இதனால் வந்து ஃபேமிலிக்குள்ளே வந்து ப்ராப்ளம் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு ஐயத்தில் தான் அந்த ஜாதகர் வந்து என்கிட்ட ஜாதகமே பார்த்தார். சரிங்களா? ஸோ உபய லக்னத்துக்கு பாருங்கள், பாதகாதிபதி எந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகளை தர்றாரு பாருங்கள். எப்படியோ மன வாழ்க்கையில் வந்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி விசித்திரமாக வந்து அந்த பாதகாதிபதி செயல்பட்டுருக்கார். இம்புட்டுக்கு இவருக்கு புதன் திசையை சந்திக்கலை சார். இவர் குரு திசையில் புதன் புத்தியில் இருக்கிறாரு. சரிங்களா? இப்போ சந்திச்சுட்டு இருக்கிறது குரு திசை புதன் புத்தி. சரிங்களா? 2025 பிப்ரவரி வரையுமே கூட அவருக்கு வந்து இந்த புத்தி தான், புதன் புத்தி தான். சரிங்களா? ஸோ ஏற்கனவே 2022 அக்டோபர்லேருந்து 2025 பிப்ரவரி வரையுமே இவருக்கு வந்து புதன் புத்தி, குரு திசையில் புதன் புத்தி. சரிங்களா? குரு வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா கேந்திராதிபத்திய தோஷத்தை தர்றதுனால பெரும்பாலும் குரு மறைகிறது நல்லது. இங்கே திரிகோணத்தில் வலுக்கிறது, சிம்மத்தில் வலுக்கிறது கூட ஒரு விதத்தில் சிறப்பு. ஏன்னா சுபர்கள் பாக்கியஸ்தானத்தில் இருக்கலாம், தப்பு கிடையாது, அதுவும் குரு இருக்கலாம். ஆனால் கூட பாவிகள் போய் சேர்ந்ததுனால லக்னாதிபதி பங்கப்பட்டு களத்திர ஸ்தானாதிபதி எந்த ஒரு பாவகிரக தொடர்பும் இல்லாமல் சுக்கிரனோட வக்ர சுக்கிரனோட இயற்கை சுபரோட போய் சேர்ந்ததுனால புதன் ஸ்ட்ராங் ஆகிட்டார், சுபத்துவம் ஆகிட்டார், ஸ்ட்ராங் ஆகிட்டார். சரியா? லக்னாதிபதியை விட 7ஆம் அதிபதி வலுத்த காரணத்தினால இந்த ஜாதகருக்கு வந்து மன வாழ்க்கை அவ்வளோ சந்தோஷமாக இல்லை. மற்றபடி தொழில், வேலை, சம்பாத்தியம் இதிலலாம் பிரச்சனை இல்லை. ஃபேமிலி பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, அதிலலாம் பிரச்சனை இல்லை.
பாதகாதிபதியின் விசித்திரமான செயல்பாடு பாருங்கள். மன வாழ்க்கையில் எங்கிட்டாவது பிரச்சனை பண்ணணும்னு சொல்லி அவருக்கு வேலை பார்க்குற இடத்துல ஒரு நட்பை கொடுத்து, அவருக்கு வேற ஒரு பெண்ணோட நட்பை கொடுத்து அவருக்கு பிரச்சனையை தந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு விசித்திரமான செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா உபய லக்னத்துக்கு புதன் தனது திசையில் தரல, புத்தியில் கொடுத்துருக்கிறாரு. பார்த்தீங்களா? குரு திசையில் புதன் புத்தியில் அவருக்கு இந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்குது. இப்போ இந்த புதன் புத்தி முடிஞ்சு, கேது புத்தி முடிஞ்சு, சுக்கிர புத்தியும் முடிஞ்சு சூரிய புத்தியிலிருந்து தான் இந்த ஜாதகர் நிம்மதியாக இருப்பார். சரிங்களா? சூரியன் கூட இந்த ஜாதகத்துக்கு வந்து 6ஆம் இடத்துல தான் இருக்கிறார். இருந்தாலும் 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கலாம், தப்பு கிடையாது. சுக்கிரன் வீட்டில் இருக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. தன்பாவத்துக்கு 10ல் இருக்கிறார். குருவுக்கு வீடு கொடுத்தவர் தன்பாவத்துக்கு 10ல் திக்பலமாக இருக்கிறதுனால சூரிய புத்தியிலேருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து லைஃப் நல்லாயிருக்கும், நல்ல நிலைக்கு வருவீங்க. இப்போ கோச்சாரப்படியும் சனி வந்து கும்பத்தில் உட்காந்து இவரை சிம்மத்தை பார்ப்பார். கோச்சார சனி வந்து கும்பத்தில் உட்காந்து சிம்மத்தை பார்ப்பார் சார். அப்போ அந்த கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகணும். மீனத்துக்கு என்ன தான் சனி போனால் கூட அவர் வந்து உங்களுக்கு புத்திப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வர்ற புத்திகள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அதனால் வந்து சூரிய புத்தியிலேருந்து உங்களுடைய பிரச்சனைகள் வந்து ஒரு நல்ல முடிவுக்கு வரும். ஆனால் சுக்கிரன் வக்கரமாக இருக்கிறதுனால பெண்களால் சில அவமானங்களும் ஏற்படும் சார். ஏன்னா 7ஆம் அதிபதியும் இயற்கை கலத்திரக்காரகனுமான சுக்கிரன். சரிங்களா? 7ஆம் அதிபதி வந்து புதன் ஆட்சியாக இருக்கிறாரு. இயற்கை கலத்திரக்காரகன் சுக்கிரன் பாருங்கள், அவர் வந்து வக்ரமாக இருக்கார். ஏன்னா கலத்திரக்காரகன் சுக்கிரன் தானே, என்ன சொல்கிறீங்க? அப்போ அவர் வக்ரமாக இருக்கிறார். அப்படிங்கும்போது கண்டிப்பாக இவருக்கு வந்து பெண்களால் சில அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்திக்கணும். ஸோ அதெல்லாம் கடந்து நீங்கள் வந்து சூரிய புத்தியிலிருந்து தான் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி பலன் சொல்லிட்டேன். மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு ஜோதிடர் ஆர் பார்த்தசாரதி ஸ்க்ரீனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் வருது, வாட்ஸ்அப் நம்பரும் இதுவே. ஜோதிட ஆலோசனைகளுக்கு என்னை நீங்கள் தயங்காமல் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.